திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 9:50க்கு மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை பாடியும், பிறகு மாணிக்கவாசகர் சுவாமி அருளிய பொன்னோசல் பாடியும், பிறகு ஆத்மார்த்த பூஜை செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக தைத்திருநாள், தைப்பொங்கல், பிறகு மாட்டுப்பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி என்பதனாலே அடியார் பெருமக்களுக்கு மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறது அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். முதல் பாட்டு திருத்தொண்ட தொகை. ரயில்வேகரமா பாடுங்க, முதல் பாட்டு பாடுங்க. பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சொல் குன்றையார் வீரன் மிண்டற்கடியேன், அல்லிமென் முல்லையர்ந்தார் அமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், ஏனாதிநாதன் தன்னடியார்க்கும் அடியேன், கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன், கடவுள் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், மலை மலிந்த தோல் வல்லல் மான கஞ்சாரன், எஞ்சாத வார்த்தா என் அடியார், அலைமணிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. அங்க குமாரையா இருக்கீங்களா? மூணாவது பாட்டு. சாமி சாமி திருச்சிற்றம்பலம். திருமலை மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையார் வீரன் மிண்டற்கடியேன், அல்லிமென் முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. நன்றிங்க சாமி. ஐயா புக்கு பார்த்து படிச்சீங்களா, அப்படியே படிச்சீங்களா? இப்போ கையில மருதானி இருக்கும், புக்கு பார்க்கல சாமி, அப்படியே தான் சாமி படிச்சேன். தப்பு பாடிட்டுனா யாருன்னா பாடுங்கப்பா, பாடுங்கப்பா. மன்னிச்சிருங்க, யாருன்னா பாடுங்க. ரயில்வே என்ன ப்ராப்ளமா? சொல்லுங்க சொல்லுங்க, எந்த இடத்துல சொல்லுங்க. ஒரு வரி விட்ட மாதிரி தெரிஞ்சதுங்க ஐயா. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் ஒருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன்,
திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. கரெக்டாமா? இல்லமா? வந்ததுங்க ஐயா. சரி. வந்துருச்சுங்க ஐயா. சிவ சிவா. வாங்கம்மா லட்சுமி அம்மா. தனலட்சுமி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். கொண்ட திருநாடியார்க்கும் அடியே பெருநம்பி சிறை தன்னடியார்க்கும் அடியே பெருமிழலை கொண்டார்க்கும் பேயார்க்கும் அடியே நீல நக்கடியே ஒரு நம்பியார்க்கும் சூசாதமங்கை நீல நக்கடியே அருநம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியே ஆரூரில் அம்மானு காலே அருநம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியே ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துருமா, அந்த ரூம் விட்டு வெளியே வந்துருமான்னு சொன்னேன். அங்கேயே நின்று பாடுறீங்க தனலட்சுமி. சுத்தமா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சத்துக்கு பாருங்க. ஆமா, வெளியே வந்தாதான் டவர் கிடைக்கும், நல்லா தெரியும். பாடுங்க. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன்னடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலை சிறை தன்னடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் அருநம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சூசாத்த மங்கை நீல நக்க கடியேன் அருநம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. சிவபெருமானே சிவசிவா. வம்பரா வரி உண்டு. யார் பாடுறீங்க? காந்திமதி அம்மா. திருச்சிற்றம்பலம். வம்பர வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர்க்க கொன்ற யான் அடியாளால் பேனா எம்பீரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பீரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கோ மூர்க்கர்க்கும் அடியேன் நம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. நன்றிங்க ஐயா. திருச்சி. தேவி அம்மா பாட முடியுமா? வாய்ப்பு இருக்கா? தேவி சாமி, தேவி அம்மா இருக்கீங்களா? ரைட்டு, வாங்க. குன்றத்தூர் உமாம்மா வாங்க. உமாம்மா வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாய் நாட்டு தோடிகளை போற்றி. பார்க்கொண்ட வனமுலையால் உமை பங்கன் கடலே மறவாத கல்லெறித்த சாக்கியருக்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்ல சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டு குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட கொடை கலைச்சலுவாருக்கு அடியேன் கடல் காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் கூட்டன் கலந்தை கோனடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. சுவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றியா. நன்றிம்மா. வாங்க பட்டமல்லம்மா வாங்க.
திருச்சிற்றம்பலம். பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழற்கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையரையற்கடியேன் விரிதிரை சூழ்கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கை தடிந்த வரி சிலையான் கலிகம்பன் கலியன் கழல் சக்தி வரிஞ்சயற்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. நம சிவாய். கரை கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம் புல்லு நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவழம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயினான் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவர்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. நன்றி ஐயா. நன்றிம்மா. ராஜேஸ்வரையா ராஜேஸ்வரையா பாருங்களா? பிளஸ் கொடுத்துடைய பொருளாளர் ராஜேஸ்வரையா பாருங்களா? சிவபெருமான் சிவசிவா வாங்க. போர் செண்பவலி அம்மா அவங்க. திருச்சிற்றம்பலம். கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொன்கழற் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனம் செரு துணை தன் அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலியதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. நன்றி ஐயா. நன்றிம்மா. கௌசல்யம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருச்சிற்றம்பலம். பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கு அடியேன் முழுநீரே பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. திருச்சிற்றம்பலம். ராசரையா பாடுறீங்களா? கடைசி பாட்டு மன்னியசீர். ஆனந்தலட்சுமி பாடுங்க. சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. மன்னிய சீர்மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்டத்து பாரணார்கடியேன் என்னவன மரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்க்கும் நன்னவரம் ஆரூரன் அடிமை கேட்டும் அப்பார் ஆரூரன் அம்மானு கண்பராவாரே ஆரூரன் அம்மானு கண்பராவாரே. ஆரூரன் ஆரூரில்
அம்மானுக்கு அன்பராவாரா, ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரா? ஆரூரன் அம்மானு கண்பராவாரேன்னு போட்டிருக்குங்க ஐயா. இன்னும் இல்ல சாமி, இல்லு வரணும். ஆரூரில் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. அப்படிங்களாம்மா? அம்மா இன்னைக்கு அத வந்து சைவம் டாட்காம்மா சிவம் ஐயா ஒண்ணு ஓபன் ஆகும் இல்லையா, ரெட் கலர்ல இருக்கும் இல்லைங்கய்யா, அது வரலைங்கய்யா. நானு கடைசியில என்ன இருக்கு? விக்கிபீடியால போயிட்டு எடுத்திருக்கேங்க ஐயா. ஏன்னு தெரியல, இப்ப சர்ச் பண்ணும் போதெல்லாம் தான் வந்தது. சரி சாமி, சரி. சரிங்க. ஆரூரில் அம்மா, நன்றி. இதுல ஆரூரில் வந்திருக்கு இந்த புத்தகத்துல. உங்களுக்கு என்ன ரயில்வே காரமா என்ன வருது கடைசியில? ஆரூரில் தாங்க ஐயா. சைவம்.comல ஆரூர் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு வப்பார், ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆமா. சரிங்கம்மா. இன்னும் போட்டுட்டு. சரிம்மா, நன்றி நன்றி நன்றி. சரி சாமி, நல்லது நல்லது. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம திரு பொன்னூசல், அதாவது ஒரே ஒரு பாட்டு பாட போறோம். சிவாய நம திருச்சிட்டம் மாணிக்கவாச சுவாமிகள் அருளிய பொன்னூசல். மீட் போட்டுங்க ஆனந்தலட்சுமி. சிவபெருமான் சிவ திருச்சிட்டம்பலம். வாங்க ரயில்வேகாரமா, சீரார் பவளங்கள் பாடுறீங்களா? ஐயா அடியானுக்கு கூப்பிட்டுருவாங்க ஐயா. இப்ப வண்டி டைம், வேற யாராவது பாட சொல்லுங்க. வண்டி வந்துருச்சா? சரி, காந்திமதி அம்மா வாங்க, 2வது பாட்டு படிங்க பொன்னூசல்ல. 2வது பாட்டுங்க ஐயா. வரேங்க. திருச்சிற்றம்பலம். மூன்றங்கு இலங்கு நயனன் தன் மூவாத வாண்டங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தீர்த்து அமுதூரி தான் தெளிந்தங்கு ஊந்தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கூந்தங்கு இடை மருது பாடி குல மஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருவள்ளுவர் கருணையினால நம்ம வந்து இப்போ திருத்தொண்டு தொகை பாடிட்டோம். பொன்னூசல் வந்து ஒரு பாடல் பாடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். சரி, ஏன்னா நமக்கு வந்து அர்ச்சனை பண்றதுக்கும், ஆத்மார்த்த பூசைக்கு அர்ச்சனை பண்றதுக்கும், பிறகு ஆர்த்தி எடுக்கிறதுக்கும், பஞ்சபுராணம் பாடுறதுக்கும் நேரம் இல்லை. அந்த கதை சுருக்கிட்டோம். சிவாய நம. திருச்சிட்டம் தில்லையம்பலம். மீண்டும் ஒரு முறை அன்பர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த பக்கமாக ஆத்மார்த்த பூசை, அகபூசைக்கு செல்ல இருக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில பூஜை பண்ண போறது யாரு? வரீங்களா சிவபெருமானே? சரி, அடியேன்ன பண்ணிடுறேன். திருச்சிற்றம்பலம். திருவள்ளுவர் கருணையினால எல்லாரும் ஆத்மார்த்த பூஜைக்கு தயாரா இருங்க. ஆத்மார்த்த பூஜைன்னா என்னன்னா, பரார்த்த பூஜைன்ற பொதுவில் பண்றது பரார்த்த பூஜை. இந்த உலகம் எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக. இன்னொன்னு, நம்முடைய ஆன்மா உயிரோடையத்துக்காக தன்னுடைய பர்சனலா பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆத்மார்த்த பூசைன்னு சொல்லுவாங்க, அக பூசைன்னு சொல்லுவாங்க. ஆமா, இதுல நம்ம சிகாரத்துல என்ன பண்ண போறோம்னா, இப்போ போற்றி சொல்ல போறோம். போற்றி சொன்னதுக்கு அப்புறம் பஞ்சபுராணம் சொல்ல போறோம். பஞ்சபுராணம் சொன்னதுக்கு அப்புறம் ஆர்த்தி காமிக்க போறோம். அவ்வளவுதான் இந்த செய்தி நடக்கும். இந்த செய்தி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நம்ம பகிர்வோம். என்ன பகிர்வோம்னா, போற்றி எங்க சொல்லணும், எங்க பார்த்து சொல்லணும். ஆமா, ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறது எது? அதுதான் சிவபெருமான். அப்போ வேறா இருக்கிறவனுக்கு தேர்ட் பர்சன்னா சாமி வந்து வேற எங்கேயோ அப்பா சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதி நீ, சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதி. அப்ப அவன் தானவனா இருக்கிறது. பேசுறது கேட்கலீங்க ஐயா. இப்ப பேசுறதுதான் கேட்டுது. சிக்கனை பிடித்தேன்னு தான் கேட்டுது. அது நடுவுல எதுவும் கேட்கல. எதமா முதல்ல சொல்லுங்க. சிக்கனை பிடித்தேன்னு சொன்னீங்களா? அதான் கேட்டுச்சு, மீதி கேட்கல. அதான் ஒன்றாய் உடனாய் வேறாய் என்ற நிலைமையில இருந்தது. சரி, இப்ப நம்ம போற்றி செய்ய போறோம். ஆத்மார்த்தமான பூசையில வந்து கழுத்துக்கு கீழே ஆவுடையார பாவிச்சுங்க. திருப்பி திருப்பி நான் சொல்றேன். அது எதுக்குன்னா, நம்மள பாவிக்கிறதுனால நம்ம ஒரு உன்னதமான நிலை அடையலாம். வேற ஒண்ணுமே இல்லை.
ஆமா. இப்போ எண்ணங்கள் தானே வாழ்க்கை. எண்ணம், சொல், செயல். ஒருத்தருடைய எண்ணம் நல்லா இருந்ததுன்னா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் அவங்களுக்கு சொல்லா வரும். அவங்க உள்ளத்துல வந்து எண்ணம் நல்லா இல்லன்னா, சொல்லும் வந்து நல்லா இருக்காது. அப்போ எண்ணம், சொல், செயல். அப்போ 3 அந்த விபூதியினுடைய கோடுக்கு அர்த்தம் என்னன்னா, 3 உலகத்தார் பட்டுன்னு சொல்லுவாங்க. 3 கோடு நம்ம போடுறோம் இல்லையா? இப்ப வீட்ல வந்து நடுவுல என்ன பண்ணுவோம், 3 கோடு போட்டு மேல ஒரு புள்ளி, கீழ ஒரு புள்ளி, சைடுல 2 புள்ளி வைப்போம். அந்த இடத்துல வந்து சாமி போட்டோ வைப்போம். அதாவது ஒரு அடையாளமா வைப்போம். சாமி கும்பிடுறதுக்கான அடையாளம். எங்க போனாலும் இது ஒண்ணு பண்ணுவோம். நம்ம அப்படித்தானே? அப்போ எண்ணம், சொல், செயல். எண்ணம், சொல், செயல். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். 4 புள்ளி. அது நடுவுல அத வச்சுருவாங்க. அது எண்ணத்துக்கு தான் அத வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா வச்சிருப்பாங்க. சில சில வீட்ல ஸ்வஸ்திக் போடுவாங்க. ஸ்வஸ்திக்ன்னா, இந்த பிரிட்டிஷ் ஜெர்மனில இருந்தான் பாருங்க ஒரு ஆளு, ஹிட்லர். அந்த ஆளுடைய சின்னம் ஸ்வஸ்திக் தான். அது வந்து இந்த பக்கம் 4 கோடு போட்டு, அதுக்கப்புறம் 4 மொழி இழுத்து விட்டோம்னா ஸ்வஸ்திக். வெற்றியினுடைய அடையாளம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒவ்வொரு அது சக்கரத்தினுடைய அடையாளம் தான் அது ஸ்வஸ்திக்கு. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது சாமி. அப்போ நம்ப ஏன் நம்ப வணங்குறோம்? எப்படி வணங்குறோம்னா, அகப்பூசையில எப்படி வணங்க போறோம்னா, 108 போற்றி எங்க செய்ய போறோம்னா, நமக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு பண்ண போறோம். ஆமா. அப்ப தன்னை தானே அர்ச்சிக்க போறோம். தன்னை தானே அர்ச்சிக்கிறதுன்றது ஒரு புதிய கலை. புதிய கலை கிடையாது. நம்மள நாமளே அர்ச்சிக்கிறதுன்னா, இது தற்பெருமையோ, சுய தம்பட்டமோ இதுல கிடையாது. அப்படி என்னன்னா, அப்போ இப்ப எனக்குள்ள இருக்கிற இறைவன் தான் எல்லா உயிர்க்குள்ள இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு விதமான பண்புனால நம்ம பூஜை பண்றோம். ஆனா, நான் தான் கடவுள்ன்னு சொல்லக்கூடாது. எப்படி? நான் கடவுள்ன்னு சொன்னாலும், நானும் கடவுள். நானும் கடவுள்ல ஒரு அங்கம் நான். அவ்வளவுதான். ஆமா. நான் ஒரு தூசு. இந்த பிரபஞ்சத்துல ஒரு தூசு நானு. ஆனா சாமியோட தூசு நானு. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதவர் என்கிறார். அப்போ நான் கடவுள் தான். நானே கடவுள் கிடையாது. புரியுதா? அதாவது வந்து நாம வந்து கடவுள நினைக்கலாம். ஆனா கடவுளுடைய முழு அதிகாரத்தையும் நம்ம குடுக்கணும். சாமி வந்து கடவுளுடைய சாயல குடுப்பாரே கண்டி, இரும்பு நெருப்பாகலாம். அ இரும்பு காந்தகமாகலாம். அவ்வளவுதான். மத்தபடி வந்து அந்த காந்த பொசிஷன் மொத்தம் முழுசா போ முடியாது. நம்ப இறைவனுடைய தூசு தான் நம்ப. நம்ப ஒரு துகள், ஒரு அணு அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அப்போ எல்லாம் வல்ல இறைவன பாவிக்கும்போது நம்ம இந்த இரும்பும் இந்த துருப்பிடிச்சு அழிஞ்சு போற இரும்பும் கொஞ்சம் காந்தகத்தன்மை அடையட்டுமே. ஆமா. தேஞ்சு சாவறத விட ஆ இறைவனுக்கு ஆட்பட்டு 2 கலக்கலாமே. அதுதான். அப்ப முக்தி நெறியில இன்னைக்கு உள்ள திருவாசகத்துல நம்ம முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வன். மூர்க்கர்கள்லாம் யாருன்னா, இறைவன மறந்தவன்லாம் மூர்க்கன். எவன் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறதோ, அதை எவன் ஒருவன் மறந்து விடுகிறானோ அவனே மூர்க்கன். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அச்சோவே 8 மணி நேரம் இன்னைக்கு பண்ணோம். 8 மணி நேரமும் கூடுதலா ஒரு 45 நிமிஷம் எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஆமா. 9 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட காலையில 9 மணிக்கு தொடங்கி, சரியா 5:35க்கு நிகழ்ச்சிய முடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நல்லபடியா நம்ப ஒத்துழைச்ச அத்தனை உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த பூசையினுடைய செயல்பாடு என்னன்னா இதுதான். இப்ப இந்த அகப்பூசைன்னா, நம்ம நெறி அப்ப நெறியில்லா நெறி அப்படின்னா, உருவமதித்த இறைவன சுட்டி காமிக்காத ஒரு சிவாச்சாரியார், அவர் வந்து இருந்தும் வேஸ்ட் தான். நமக்கு உண்மைய காமிக்கலல்ல. கடைசி வரைக்கும் திருவண்ணாமலைக்கு போற வழிய ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் காமிக்கவே இல்ல. நம்ம வீட்ல இருந்து நம்ம வீட்ல இருந்துன்னு ஒருத்தன் காமிக்கலன்னா எப்படி இருக்கும்? என்னங்க இவ்வளவு தூரம் உங்க கூட குடும்பம் நடத்தியிருக்கிறேன். இங்க தான் இருந்திருக்கு இந்த பொருள். இத நீங்க எங்களுக்கு சொல்லவே இல்லைன்னா, அவங்களுக்கு ஒரு 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 விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சி வராது. ச்சே! நம்ம கூடவே வாழ்ந்த மனுஷன் நம்மளுக்கே இந்த உண்மைய சொல்லலையே அப்படின்னு. அது மாரி தான் இந்த உண்மையா இந்த இந்த சிவாச்சாரியர்கள். இப்ப இருக்கிற கன்னிங்னஸ் உள்ள ஆளுங்க. அப்போ உண்மைய நம்மளுக்கு சுட்டிக்காட்டாத ஆளு எதுக்கு? நம்மள அலைய விட்டு அப்படியே அந்த ஓடி ஓடி உட்கலந்த சோதிய தேடி தேடி செத்து போனவங்க நெறைய பேருன்ற மாரி, அப்போ ஒருத்தன் உண்மைய கண்டுபிடிச்சு, எவ்வளோ நாள் அதுக்கு பகிரங்கப்பட்டிருக்கணும். பகிரங்க பிரயத்தனப்படணும். எப்படி? இறைவன தேடி கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சு ஆழ்ந்து அணுகி, 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 நுணுகி, 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 நுணுகி கடந்து, கடந்து உள்ள போய் அத கண்டுபிடிச்சு அதனுடைய ஓ! இதுதான் டெஃபினிஷனா? இதான் பிலாசபியா? இந்த பிலாசபிய இவ்வளோ மறைக்கிறானுங்க. இப்படி மறைச்சா அப்படி வாழ்ந்திருக்கானுங்க அப்படின்ற எண்ணம் வரும்போது, நமக்கெல்லாம் ஒரு பெரிய கோவம் வரும். அதனால தான் வெளிப்படையா நானு சொல்றேன். இந்த மாரி வெளிப்படையா நான் விதைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, தேடி கண்டுபிடிச்சனுடைய விளைவு தான். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். இதுதான் அந்த ரகசியங்க. அப்படிப்பட்ட இறைவன் நமக்குள்ள தான் இருக்கிறாரு. அதுக்காக தான் அந்த ஆத்மார்த்த பூசைய நம்ம வச்சிருக்கிறோம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். இப்போ எப்படி
கழுத்துக்கு கீழே ஆவுடையாரை நீங்க பாவிச்சுக்கணும். இந்த ஆவுடையார்ன்றது என்னன்னு அடிக்கடி சொல்லிட்டு வரேன். அது விஸ்வ யோனின்னு சொல்லுவாங்க. அந்த விஸ்வ யோனி வந்து வேற ஒண்ணுமே இல்லைங்க. நாம எல்லாருமே யோனி வழியா தான் வந்தோம். எவனும் வந்து வானத்துல இருந்து துபுக்குன்னு குதிக்கவே இல்ல. புரியுதுங்களா? அப்படி வந்து குதிக்கிறான்னா அது 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 மிராக்கிள். அது எனக்கு தெரியாது. அது தேவையில்ல விட்டுருங்க. நடக்காத ஒண்ணு நம்ம பேச வேண்டாம். அப்ப நாம எல்லாருமே யோனி வழி தான் வந்திருக்கிறோம். வித்தவுட் யோனி வி கான்ட் லைவ் வி கான்ட் அதாவது என்ன வெளிய வர முடியாது. ஸோ, அப்போ அந்த விஸ்வ யோனிய தான் என்ன பண்றாங்க? 3ஆ பிரிக்கிறாங்க. ஆணவம், கன்மம், மாயையா இருக்குது. அந்த மாயை 3த்தையும் கடந்து வந்தவன் வெற்றி பெற்றவன். அவனுக்கு விமலன்னு பேர். வெற்றி பெற்றவனுக்கு பேர் என்னது? விமலன்னு பேரு. மலம் உள்ளவனுக்கு மலம் உள்ளவன்னு பேர். அவனுக்கு வந்து அந்த 3த்துக்குள்ள அடங்கிட்டான்னா, இது 3 மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இதுல 3ல மடங்கிட்டான்னா, அவன் மலத்துக்கு ஆட்பட்டான்னு அர்த்தம். இந்த 3 மலங்களையும் கடந்து ஒருத்தன் வந்துட்டான் பாருங்க. அவனுக்கு விமலன்னு பேரு. அவனுக்கு தான் விமலன்னு பேரு. அவன தான் விமலான்னு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு பொம்பளைக்கு பேர் வச்சுக்கிறாங்க அந்த மாரி விமலான்னு. விமலான்னா ஆம்பள பேரு. ஆண்பால் விகுதி அது. அதாவது வெற்றி பெற்றவன் அப்படின்னு. அது பெண்பால் விகுதியா என்ன பண்றாங்க? விமலா, விமலா, விமலான்னு பொம்பளைக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே விமலான்றது, விமல்ன்றது, விமலான்றது அந்த வெற்றி பெற்றவன். எதை வெற்றி பெற்றவன்னா, இந்த ஆணவத்தையும், கன்மத்தையும், மாயையும் கடந்து வந்தவனுக்கு பேர் அந்த அந்த கடந்து வந்த பகுதி தான் நம்ம லிங்கமா பார்க்கிறோம். அதுல தான் அந்த அம்புகுறி இருக்கும். அதான் அந்த வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், உருவ மத்திய அந்த அம்புகுறியில போய் நிக்கும். இவ்வளோ ரகசியங்கள் புரிஞ்சது தான் அப்ப அந்த வெற்றி பெற்றவன தான் நம்ம கொண்டாடுறோம். அப்ப அந்த 3த்தையும் கடந்தவன் எவனோ அவனே நமக்கு தலைவனா இருக்க முடியும். ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. அவனும் தடவிக்கின்னு இருப்பான், இவனும் தடவிக்கின்னு இருப்பான். அவன் யானை தடவிட்டு என்ன சொல்லுவான்? மொரன்னு சொல்லுவான். இன்னொருத்தன் அவன் பாறாங்கல்லுன்னு சொல்லுவான். அப்ப 2 பேரும் ஊர் போய் சேர முடியாது. கடைசி வரையிலும் யானைய அவனுங்க என்ன பண்ண முடியும்? பார்க்கவே முடியாது. அந்த மாரி இன்னைக்கு இருக்கிற குருநாதர்கள்லாம் அப்படி இருந்தாங்கன்னா, மத்தவங்களுக்கு வழிகாட்ட முடியாது. சரி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சாமி நான் செய்வது மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? "செய்வது ஒன்றும் அறியேன். நான் என்ன செய்றேன்னு எனக்கு தெரியல சாமி. கொஞ்சம் வழிகாட்டி விடுங்க. ஆழ்வாரிலி மாடு போல் ஆவேனோ" அப்படின்றாரு. அப்ப மாணிக்கவாசகர் சொல்றது எல்லாமே என்னன்னா, இந்த எல்லை இல்லாம நான் எதுக்கு தான் பொறந்தேன்? இறைவனுடைய திருவடியை அடையறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே இறைவனுடைய திருவடியை அடைய தான் வந்திருக்கிறோம். அத விட்டுட்டு இன்னைக்கு சித்தராம ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு காரியத்த நம்ம ஆற்ற வந்தோம். அந்த காரியத்த முடிக்காமலே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? வந்த வேலைய விட்டுட்டு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த பூமிக்கு நம்ம வந்த நோக்கமே என்னன்னா, இறைவனுடைய திருவடி அடையறதுக்கு தான். ஆமா. அத வுட்டுட்டு இது கண்றாவி எல்லாத்தையும் தேடி, தேடி இந்த ஆணவம் என்ன பண்ணிடுச்சு, எது எதையோ நிலையானதுன்னு நெனச்சுன்னு தேட ஆரம்பிச்சுச்சு. மயக்கம். ஆமா. இங்க போனா இருக்கும். இக்கரைக்கு அக்கரை பச்சை. அங்க போனா அந்த நாட்டுல என்ன இருக்குமா? இங்க என்ன இருக்குமா? இதுல என்ன இருக்குமா? பக்கத்து வீட்ல என்ன இருக்குமா? அதுல என்ன இருக்குமா? அப்ப இருக்கிறத விட்டு இல்லாத இடம்லாம் தேடி, தேடி என்ன பண்ணுச்சு, இந்த மாயை நம்மள அலக்கழிச்சிருச்சு. இந்த ஆணவம், கண்மை நம்மள வந்து உண்டு இல்லன்னு ஆக்கிடுச்சு. இன்னைக்கு வரலும் உண்டு இல்லன்னு ஆக்குது. அப்ப இந்த 3 மலங்களையும் அதான் பதி, பசு, பாசம்ன்னுவாங்க. இந்த பாசத்த நம்ம வெற்றி பெறதுக்கு தான் சாமி நம்மளுக்கு இத்தனை 14 சாஸ்திரங்களையும், 12 திருமுறைகளையும் குடுத்திருக்கிறாங்க. அருளாளர்கள குடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய நெறியில அந்த 4 பேருக்கு நன்றி சொல்லி இந்த அகப்பூசிய தொடங்குவோம். சரிங்களா? சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். அப்ப ஆவுடையார்ன்னா அந்த ஆணவம், கண்மம், மாயை வென்று அதுக்கப்புறம் உங்க கழுத்து இருக்கு இல்லையா? கழுத்துக்கு மேல அந்த லிங்கம் இருக்குது. அந்த லிங்கம் தான் உங்க வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், புருவ மத்தியம். நீங்க பொட்டு வைக்கிற இடம் தான் மையப்புள்ளி. அங்க பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது. அதுதான் நாளமில்லா சுரபி. அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சுரபியும் ஆளுது. சரியா? அது அறிவியல் பூர்வமா நான் உண்மையே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பீனியல் கிளாண்ட் இருக்குது. அதுதான் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுது. முகுலம்னு சொல்லுவாங்க பின்பக்கம் கழுத்துல. ஆமா. திருப்பதி பெருமாளுடைய மூஞ்சி நம்முடைய பின்பக்கம் இருக்க மண்டை. ஆமா. சரியா? முன்பக்கம் சிவபெருமானுடைய அந்த இது ஃபோர்ஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி. ஹரி, ஹரன் எல்லாமே உள்ள தான் இருக்குது. கடம். அதாவது கடம்னா பானை. பானைன்னா மொட்டை, தலை. அந்த பானை மாரி இருக்கும் தலை. அப்ப திருவேங்கடம். அப்ப திருவேங்கடம்னா நம்முடைய தலைய தான் சொல்றாங்க. 7 மலைன்னா 6 ஆதாரங்கள் கடந்து 7வது மலை சகசர மலைய தான் அவனுங்க 7 மலைன்னு சொல்றாங்க. அப்ப வேங்கடேஸ்வரன்னா அந்த வேங்கடம் அன்னா அந்த தலையில் உறைபவன் இறைவன். அதான் ஈஸ்வரன், வேங்கடேஸ்வரன். மிஞ்சி மிஞ்சி அதனால தான் மொட்டை போடுறாங்களா? என்ன எதுக்கு மொட்டை போடுறாங்கன்னு தெரியாது. மொட்டை போட்டு வரானுங்க. முடிஞ்ச அளவுக்கு இவனுக்கு முடிய தான் குடுப்பானுங்க. ஏன் குடுக்கணும்னு எதுக்கு குடுக்கணும்னு தெரியாது. அந்த தலைய நீ அப்பயாவது ஃபீல் பண்ண மாட்டியா? இதான்டா கடம். பானை மாரி இருக்கு. இப்ப இந்த கடத்துக்குள்ள தான்டா இறைவன் உறையறான். திருவேங்கடவன் அங்க தான்டா இருக்கிறான். அவன் தான் வேங்கடேஸ்வரன் அப்படின்ற உண்மைய அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படியா? இன்னைக்கு கூட காஞ்சிபுரத்துல 2 சண்டை நடந்தது. நியூஸ்ல பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா போச்சு. அதாவது 3 பட்டை போட்ட நாம போட்டவனும், தென்களையும், வடகளையும் அடிச்சுக்கினானுங்க. இன்னைக்கு செய்தி வந்து வந்தது. அத பார்த்தோனே எனக்கு என்னடா இவனுங்க இப்படியே பிஹேவ் பண்ணி நடந்துக்கிறாங்கன்றது ரொம்ப கடுப்பாயி போச்சு.
சரி. அதெல்லாம் வந்து வெளிய தேடுறவனுடைய கூட்டம். நம்ம உள்ள தேடுறவனுடைய கூட்டம் பார்க்கலாம். அப்ப ஆவுடையார்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ஆணவம், கன்மம், மாயை கடந்து விமலனாகி அந்த இறைவன நம்ம பூஜை செய்ய போறோம். அப்ப உங்க சகசிராரத்துல இப்ப நீங்க என்ன பண்ணணும், மனசுக்கு புடிச்ச பூவ எடுத்துக்கங்க. அந்த பூவ எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள நீங்களே அர்ச்சனை பண்ண போறீங்க. நமக்கு நாம அர்ச்சனை பண்ண போறோம். ஏன்னா, உங்களுக்குள்ள ஈஸ்வரன் இல்லன்னா, சத்தியமா வெளியில ஈஸ்வரன் இல்ல. அவன் எழுந்து போயிட்டான்னா சவம். அப்ப இருக்கும்போது கொண்டாடுங்க. அவன வாழ்த்துங்க. அன்பு காட்டுங்க. ஆமா. உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன கொண்டாடுங்க. சரியா? அவர் எழுந்து போயிட்டாருன்னா, பாடி தான். அப்போ அந்த இறைவன் எவ்வளவு தூரம் இருப்பாரு? என்னத்துக்கு வந்தாரு? எதுக்கு நம்ம இந்த உடம்பு குடுத்துருக்கிறார்ன்ற ரகசியங்கள அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. எவ்வளவு நாள் நீங்க இருக்க போறீங்க? எவ்வளவு நாள் நீங்க இருக்க போறீங்க? அப்படின்ற மொத்த ரகசியத்த அவரே சொல்லுவார். இது வந்து தனக்கு தான் இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. என்லைட்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. தன்னை அறிதலே முதல் விஞ்ஞானம். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரன் நம்ம போற்றி சொல்லி நம்மள நாமளே அறிவோம். இது வந்து பசுஞானம்னு சொல்லுவாங்க. நம்மள அறியறதுன்றது பசுஞானம். இதுக்கு மேல ஒரு தலைவன் இருக்கிறான்னா, அது பதி. அதுதான் இறைவன். சரியா? சிவபெருமானே. ரொம்ப பெரிய, பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமாலாம் பேச முடியாது. இருக்கிற விஷயங்கள அப்படியே சொல்லிர்றேன். அப்போ, இப்போ உங்களுக்கு புடிச்ச பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கங்க. எடுத்து வச்சுக்கங்க. யார் இன்னைக்கு பூஜை பண்ணணும்? நானே பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. அந்த பூவெல்லாம் என்கிட்ட குடுத்துருங்க. பாதி பூ நீங்க உங்களுக்கு அர்ச்சனைக்கு வச்சுக்கங்க. மிச்ச பூவ நானே எடுத்துட்டு போறேன். சரியா? சிவபெருமானே! சிவ சிவ திருச்சிற்றம்பலம். சங்கல்பம்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உறுதியேற்பு. என்ன உறுதி ஏற்க போறோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் சிவபெருமானுடைய திருவடி அடையணும். அவ்வளவுதான். ஆமா. காம, குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரிய, டம்பம், அசூயை என்ற பேய் எதிரி வேற யாரும் இல்ல. நமக்கு நாம தான் எதிரி. ஆமா. வேற யாரும் எதிரி கிடையாது. இவன் சூனியம் வச்சுட்டான், அவன் பில்லி சூனியம் வச்சுட்டான். என் துணி எடுத்துன்னு போயிட்டான், என்னுடைய முடி எடுத்துன்னு போயிட்டான், என் காலடி மண் எடுத்துன்னு போயிட்டான்லாம் சும்மா கதை. ஆமா. இப்ப அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வரா. நம்ம செஞ்ச வினைக்கு ஏத்த மாரி தான் எல்லாமே நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இடிச்சுக்கினது நம்ம தான். மத்தவங்க மேல குறையும் சொல்லக்கூடாது. சிவபெருமான் சிவ சிவா. சரி சங்கல்பம் பண்ணுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ம். சிவபெருமானே சிவ சிவா. குலம் சிவபெருமானுடைய குலம். ஜாதி சிவபெருமானுடைய ஜாதி. கோத்திரம் சிவபெருமானுடைய கோத்திரம். என்ன? அப்புறம் எந்த என்ன இருந்தாலும் எல்லாமே சிவன் கோத்திரம் தான். ஆமா. சிவன் கோத்திரம், சிவன் குலம், சிவன் ஜாதி. இப்படியே ஓப்பனா சொல்லுங்க. எங்க போனாலும் சும்மா தம்பட்டம் அடிச்சுக்காதீங்க. அந்த ரிஷி, இந்த ரிஷின்னு சொல்லி உங்கள நீங்க பிரதானப்படுத்திக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் மலம், மூத்திரம் ஒண்ணு தான். அந்த வகையில சிவபெருமானுடைய நட்சத்திரங்க வந்து அவ்வளவுதாங்க. முடிஞ்சு போச்சு கதை. அப்ப சாமிக்கே பண்றதுன்றது கூட ஒருத்தர் சொல்லுவாங்க. அது மாரி தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சாமிக்கு அர்ச்சனை பண்ண போறோம். அது பரார்த்த பூஜையில பண்ண போறோம் அடியேன். நீங்க வந்து செல்ஃபா பண்ணிக்கங்க. எப்படி பண்ணணும்னா, அரை கண்ண மூடிக்கங்க. ஆமா. அப்பதான் நீங்க பாவிக்க முடியும். கண்ண தொறந்தா உங்களால கற்பனை பண்ண முடியாது. கண்ண மூடிட்டீங்கன்னா இருட்டுக்கு போயிடுவீங்க. 2 ஆப்ஷன். ஒண்ணு கண்ண மூடுனா அமாவாசை, கண்ண திறந்தா பௌர்ணமி. மீண்டும் மீண்டும் சொல்றேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, நாளைக்கு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு புருவ மத்தியத்துல கண்ணு 2ம் கூடி, உண்மைய தெரிஞ்சுக்கின பிறகு, நான் பொய் சொன்னேனா இல்லையான்னு அது காமிச்சு குடுத்துரும். புரியுதா? நீங்க நீங்க உண்மைய உணரும்போது, நீங்க ரியலைஸ் பண்ணும்போது, ஓஹோ! இந்த ஆள் வந்து உணராம பேசல, உணர்ந்து தான் பேசுறன்ற உண்மைய நீங்க உணர்ந்துக்குவீங்க. சரியா? அதுக்காக தான் சொல்றேன். சிவபெருமானுடைய பெருங்கருணையினால அர்ச்சனைக்கு போலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த மொத்த பூவும் என்கிட்ட குடுத்துருங்க. நீங்க பூ வச்சுன்னு செல்ஃபா பண்ணிக்கங்க. திருச்சிற்றம்பலம். விளக்கு எரியுது தெரியுதா? சிவபெருமானே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அக விளக்கு உள்ள இருக்கிற சோதி தான் சிவபெருமானே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். போற்றி சொல்றேன். எல்லாரும் நீங்க என்ன அந்த அரக்கண்ண மூடிக்கிட்டு, ஆமா. யாருன்னா கேலி கிண்டல் பண்ண போறாங்கன்னு பயந்தீங்கன்னா, ஆத்மார்த்தமா சின்மத்தில கை வச்சுக்கின்னு, சூட்சமமா அந்த கைய வந்து மேல போய் உங்க சகஸ்ராரத்துல பூ போடுறதா நெனச்சுக்கங்க. ஆமா. அப்படி பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஆனந்தமா இருக்கும். சரியா? மத்தவங்க யாரும் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா காசு குடுத்தா தான் பண்ணுவாங்க. ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட உலகம். உங்களுக்கு நீங்களே அர்ச்சனை பண்ணிக்கங்க. வேற யாரும் உங்கள உணர முடியாது. உங்களுக்கு தான் தோழி. உங்களுக்கு நீங்க தான் பெரிய தோழி. உங்களுக்கு நீங்க தான் பெரிய நண்பன். வேற யாரும் உங்களுக்கு அன்பு காட்ட மாட்டாங்க. உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க தான் போற்றி பாதுகாக்கணும். சரியா? சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்க்காரமுதமானாய் போற்றி, அல்லலறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொரு உறுப்பில்லா அமைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, வங்கமலி கடல் நெஞ்சம் உண்டாய் போற்றி, மதயானை இருருவை போர்த்தாய் போற்றி, குங்களரும் அக்கொன்றை தாராய் போற்றி, புல்புலித்தோல் ஆடை குழகா போற்றி, அங்கனனே அமரகள்தம் இறைவா போற்றி,
ஆலமர நேழரும் சொன்னாய் போற்றி, செங்கனக தனிக்குன்றே சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. மலையான் மடந்தை மணாலா போற்றி, மழுவிடையா நின்பாதம் போற்றி போற்றி, நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி, நெற்றிமேல் ஒற்றைக்கண் உடையாய் போற்றி, இளையார்ந்த முகிலவில் ஏந்தி போற்றி, ஏழ்கடலும் ஏழ்பொழிலும் ஆனாய் போற்றி, சிலையார் என்று இழுத்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி, பூதப்படையுடையாய் போற்றி போற்றி, மன்னிய சீர் வரை நான்கும் ஆனாய் போற்றி, மரியேந்து கையானே போற்றி போற்றி, உண்ணுமவர் குன்மையனே போற்றி போற்றி, உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி, சென்னிமிசை வெண்பிறையாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி, அற்றவனே நின்பாதம் போற்றி போற்றி, வெஞ்சுடரோன் பல்லிருத்த வேந்தே போற்றி, வெண்மதியம் கண்ணி விகிர்த்தா போற்றி, துஞ்சிருளில் ஆடல் உகந்தாய் போற்றி, தூணீரு மெய்க்கணிந்த ஜோதி போற்றி, செஞ்சடையாய் நின்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி, அங்கமலத்தயனோடு மாலும் காணா அனலுருவா நின்பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. பம்புலவு கொன்றை சடையாய் போற்றி, வாளரவும் வான்பிறையும் வாளரவும் வைத்தாய் போற்றி, கொம்பனையன் உன்னிடையால் கூறா போற்றி, குறைகடலால் குற்றுதைத்த கோவே போற்றி, நம்புமோர் கரும்பொருளே போற்றி போற்றி, நால்வேதம் ஆரங்கம் ஆனாய் போற்றி, செம்பொனே மரகதமே மணியே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி, உகப்பார் மனத்தெங்கும் நீங்காய் போற்றி, வல்லலே போற்றி மணாலா போற்றி, வானவர்கோன் தோல் துணிந்த மைந்தா போற்றி, மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி, வெள்ளை விகிர்த்தேரும் விகிர்த்தா போற்றி, தெல்லு நீர் கங்கை சடையாய் போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. பூவார்ந்த சென்னி புனிதா போற்றி, புத்தேளிர் போற்றும் பொருளே போற்றி, தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி, திருமாலுக்கு ஆழி அளித்தாய் போற்றி, சாகாமை காத்தென்னை ஆண்டாய் போற்றி, சங்கொத்த நேற்றம் சதுரா போற்றி, சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி, திருமாலுக்கு ஆழி அளித்தாய் போற்றி, சாகாமை காத்தென்னை ஆண்டாய் போற்றி, சங்கொத்த நீற்றம் சதுரா போற்றி, சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. பிரம்மந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றாய் போற்றி, கரம் நான்கு முக்கண்ணும் உடையாய் போற்றி, ஆதளிப்பார் காற்று எளியாய் போற்றி, அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, அன்றரக்கன் 5 தோளும் தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. பிரம்மந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோடு அனுருவாய் நின்றாய் போற்றி, கரம் 4 முக்கண்ணும் உடையாய் போற்றி, ஆதளிப்பார்க்கு ஆற்ற எளியாய் போற்றி, அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, அன்றரக்கன் 5 தோளும் தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிப்பது திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாலிக்கும் மேலும் பூமிசை நண்பாலிக்கும் மரகண்டம் பிறவியே சிவருமானே. திருச்சிற்றம்பலம். சிவபெருமானே சிவசிவா. இந்த போற்றி இந்த அரக்கண்ல மோடி நீங்க ஐயா என்ன பிரசாதம் ஐயா? யாரும் தெரியலையே. அன்னம்பாலிப்பு. அப்படியா? இன்னைக்கு என்ன அன்னம்பாலிப்புக்கு என்ன பிரசாதம்னு கேட்டேன் ஐயா. லெமன் சாதம் இன்னைக்கு. நேத்து புளியோதரை, சுண்டல் வெண்பொங்கல்லாம் வேணாம். ஆமா. ஏமா அது போர் அடிக்குதா? பொங்கல். ஆமாயா, பொங்கல் அதுவும் பொங்கல் சாப்பிட்டே போர் அடிக்குது. அதனால வேற. சரி. ஆமா. இல்ல அந்த நாக்கு அடிமை ஆயிடக்கூடாது. உண்மைதான் நீங்க சொன்னது. கரெக்ட் ஐயா, கரெக்ட் ஐயா. ஆமா, உண்மைதான். என்ன சலிப்பு வரும் இல்லையா? எதுவும் பாருங்களேன், அந்த நாக்குக்கு சலிப்பு வந்துருதான். சிவபெருமான் சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அற்புதமா இப்ப அந்த நைவேத்தியம் பண்ணி முடிச்சிட்டோம். திருவள்ளுவர் கருணையினால போற்றி. ஆமா, எத்தனை பேர் இந்த போற்றி உணர்ந்து ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் யோசிங்க.
நான் சொல்றேன். இப்போ நோகாத நோன்பு கும்பிடுறது ஒண்ணு இருக்குது. சொல்றதுக்கு மனப்பாடம் பண்ணி நம்ம சில நேரம் இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ நான் அடியேன் வந்து சொல்லும்போது, அத நீங்க பாவிக்கணும். உங்க மேல ஏதாவது கொட்டுற மாரி ஃபீல் பண்ணுங்க. இல்ல அந்த பூ வந்து விழற மாரி உணருங்க. உணர்ந்து இதுக்கு மேல யாருங்க உங்களுக்கு அர்ச்சனை பண்ண போறது? ம். உங்கள தூக்கி கொண்டாடுறதுக்கு உங்கள விட்டா வேற யாருமே கிடையாது. ஆமா. உங்கள 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 நீங்களே தூக்கி கொண்டாடுறதுக்கு ஒரு நல்ல தருணம் இது. உங்களுக்குள்ள இருக்க இறைவன நீங்க கொண்டாடுங்க. ஆமா. ரொம்ப சந்தோஷங்க. மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். அப்படி போற்றி சொல்லும்போது அரக்கண்ணு மூடி, அரக்கண் அப்படி திறந்து, அப்படியே நீங்க என்ன பண்றீங்க? பாவிக்கிறீங்க. பாவிக்கும்போது அந்த 108 பூவையும் இப்ப வச்சிருப்பீங்க. ஆமா. என்ன பூ உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச பூவோ அதெல்லாம் வச்சிருப்பீங்கன்னா, அந்த 108 சொல்லும்போது உங்களுக்கு பண்ணும்போது உங்கள நீங்களே அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு பெரிய திருப்தி ஏற்படும். ஏற்படணும். ஏற்பட்டா தான் அது பசஞானம். அதுக்கப்புறம் பதிஞானத்துக்கு வரணும். சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. இப்ப நம்ம வந்து பஞ்சபுராணம் பாடிடலாமா? சிவபெருமான். சிவ அம்மா, கௌசல்யாம்மா பாடிடலாமா? ஓகேங்க ஐயா. அவ்வளோதான். தேவாரம் ஒன்று சொல்லுங்க. சிவம். ஆமா. என்ன உள்ள விட்டுட்டீங்க. நான் வேற அப்படியே பெரிய இது மாரி நெனச்சு உள்ள பண்ணிட்டேன். சிவபெருமான், சிவசிவா. பணிவு இருக்கணும். ஆமா. பாருங்க. பூஜை பண்ணும்போது கூட பணிவு இருக்கணும். ஆமாமா. 2 வேள குளிக்கிறவனுக்கு 2 வேள குளிக்கிற கர்வமும், நான் உயர்ந்த ஜாதின்ற எண்ணமும் இருந்துச்சுன்னா, அவனுக்கு வந்து சாமி தொடுறதுக்கு லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லுவாங்க. சாமி தொட்டதுனாலே அவன் பெரிய ஆள் நெனச்சுட்டான்னா, அவன விட ஒரு முட்டாள் வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லணும். ஏன்னா, அத உணர்த்துவார் சாமி. அதனால தான் அவனுக்கு 2 ஆப்ஷன் குடுக்குறாரு. ஆமா. கடவுள் இருக்குன்னு நம்பி சாமிக்கு பூஜை பண்றவன் ஒருத்தன் இருக்கிறான். ஆமா, இது மெட்டீரியல் தானே எடுத்துன்னு போய் நம்ம அடமானம் வச்சா யாருக்கு தெரிய போகுது? அம்பாள் அம்பாள் சொத்த எடுத்துன்னு போய் அடமானம் வைக்கிற எத்தன பேர் இருக்கிறான்? அத நம்ம கேட்கவா போகுது? நம்ம மூலஸ்தானத்துல நம்ம தானே இருக்கிறோம். அப்பன்னா, அப்போ யாரு குடுத்த தைரியம் அது? அப்போ நாத்திகன் எவ்வளோ மேல ஆயிடுறான்? உனக்கு எவ்வளோ தைரியம் வருது? அப்ப அத எடுத்துன்னு போய் அடமானம் வச்சுட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அதுலருந்து 2 கல் எடுத்துக்குவ. 2 பீஸ் எடுத்துக்குவேன்னா, அப்போ உனக்கு தைரியம் குடுத்தது யாரு? அப்ப நீ யாருக்கு பயப்படுற? அப்போ உன்ன விட உனக்கு மேல யாரும் இல்லன்ற நெனப்பு உனக்கு இருக்குதா இல்லையா? அப்போ கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு உள்ள பயப்படுறான் பாரு. அவனே மேல். கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் சொத்த கொள்ளடிக்கிறான் பாரு. அவன் தான் டேஞ்சரஸான ஆள். 2 விதமான பீப்பிள் இருக்கான் உலகத்துல. The 2 kinds of people surveying in the society. எஸ். கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு, நாத்திகனோட மோசமா உள்ள கொள்ளடிக்கிறான் பாரு. அவன் தான் டேஞ்சரஸ். கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு பக்கு பக்குன்னு உள்ள உதைக்குது. ஐயோ! நம்ம இல்லன்னு சொல்லிட்டேன். பேக்கட வழியா கும்பிடுறான் பாரு. அவனே எவ்வளவு மேல்ன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் பயப்படுறான். வெளிய இல்லன்னு சொல்லிட்டு உள்ள பயப்படுறான். 2 விதமான பீப்பிள நான் அடியேன் பார்க்கிறேன். அப்போ சாமி பேர சொல்லிட்டு அடிக்கிற கொள்ளைக்கும், சாமி பேர சொல்லாம பயந்து உள்ள சொல்ற அன்னதானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம உஷாரா என்ன பண்ணணும்? யோசிச்சு, அப்போ அந்த பயம் இருக்கணும். அப்போ நம்ப 4 பேருக்கு முன்னாடி, கடவுளுக்கு முன்னாடி நிக்கிறோம். நம்ப எப்படி இருக்கணும்? ஆமா, இது சாமியோட சொத்து. இத தொடக்கூடாது. நம்போ ஏன் உனக்கு என்னன்னா, ஏன் உனக்கு அது மேலயே பிலீவ் இல்ல. உனக்கு அது மேல பிலீவ் இல்லன்னா, மத்தவனுக்கு எப்படி அந்த பிலீவ் வரும்? இதான் அந்த ரகசியம். ஆத்மார்த்த பூசை ஏன்னா ஏன் உன் ஆத்மார்த்த பூசைக்கு வரேன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆமா. அதாவது எந்த விக்கிரகத்தையும் காமிச்சு பண்றியோ, அந்த விக்கிரகத்துக்கு மேல முழு நம்பிக்கை இருக்கணும், பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். இதான். அப்ப அது ஒரு டூலா நீ பார்க்கும்போது, மத்தவங்களும் டூலா தான் பார்ப்பாங்க. ஆமா. அத நீ இறைவனா பார்க்கும்போது, மத்தவங்களும் இறைவனா பார்ப்பாங்க. அப்ப கண்ணோட்டம் மாறுபடுதா இல்லையா? சிவபெருமானே. இதுதான் அந்த ரகசியம். சிவபெருமானே, சிவசிவம். அப்போ இருக்குன்னு சொல்லிட்டு தப்பு பண்றதும் தப்பு. இல்லன்னு சொல்லிட்டு பயந்துக்கு உத்தமமா இருக்கிறதும், மனசாட்சிக்கு விரோதமா இருக்கிறதும், அந்த மாரி கேட்டகரி பீப்பிளும் இருக்கிறாங்க. அப்போ எங்க இருக்கிறான் இறைவன் நல்லா பார்த்துக்க. இதுதான் ரகசியம். இந்த 2 விதமான உண்மைய நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா. அப்போ கடவுள் இருக்குன்னு சொல்லி உத்தமமா இருந்துட்டீங்கன்னா, பஞ்சமா பாதகங்கள்லாம் பயந்து மனசாட்சிக்கு விரோதமெல்லாம் நடந்துட்டீங்கன்னா, நீங்க தான் நடமாடும் தெய்வம். ஆமா. அட இதுன்னா கேட்கவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உன்ன விட நாத்திகன் வேற யாருமே இல்லையே! உன்ன விட நாத்திகன் வேற யாருமே இல்லையே! அதுக்கு வெளியில நீ தாராளமா கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு போயின்னே இருக்கலாம். ஆமா. இது மாரி பீப்பிள நம்ப பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா, அவனுக்கு பார்க்குறான். பூஜை பண்ணி பார்த்துட்டு இதுல ஒண்ணுமே இல்ல நிலைமைக்கு வந்துடுறான். அப்புறம் இந்த மெட்டல் எடுத்தா என்ன ஆகப்போது? ஒண்ணும் கேட்கவா போகுது சாமி? அப்போ அந்த தைரியம் எப்படி வருது? புரியுதா? அப்போ சாதாரண பாமரன் வச்சுக்கிற பக்தி கூட உள்ள இருக்கிற பூஜை பண்றவனுக்கு வரமாட்டேங்குது. அதனால தான் அவனுக்கு தைரியம் மேலோங்கி போகுது. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கேட்டகரி. இந்த மாரி பீப்பிள நல்லா இனங்கண்டு பார்க்கணும். உண்மையான பக்தி இருக்குதான்னு பார்க்கணும். அவன தான் நம்ம சாமிக்கு போற்றி சொல்றதுக்கு அனுமதி. அதனால தான் இந்த ஆத்மார்த்த பூசை ஏன் சொல்றேன்னா, ஆமா போய் பார்த்தோன்னா டூப்ளிகேட் எல்லாம் பார்த்து பொய்யாயின எல்லாம் பொய்யக்கல்ல வந்தருளி. வயித்துக்கு மாரடிக்கிறானா, கூலிக்கு மாரடிக்கிறானான்னு பார்க்கணும். உண்மையிலேயே பூஜை பண்றானான்னு பார்க்கணும். இது எல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும்? ரூ. 10 போட்டா 1, ரூ. 10 ரூ. 100 போட்டா 1 அந்த மாரி எண்ணங்கள்லாம் எப்படின்னா, அப்போ அவன் கூலிக்கு உட்கார்ந்துருக்கிறான்னா,
பிசினஸ் பார்க்குறானா இல்லை ஷிஃப்ட் பார்க்குறானான்னு பார்க்கணும். ஷிஃப்ட்டுக்கு உட்காந்துருப்பான். ஷிஃப்ட்டுக்கு மாதிரி என்ன பண்ணுவான், ஷிஃப்ட்டு அந்த மாதிரி தொழில்லாம் இருக்குது. அந்த மாதிரி உட்காந்துக்கூடாது, அன்பா உட்காந்துருக்கானான்னு பார்க்கணும். அதான் சிவாச்சாரியார். சரி, அந்த மாதிரி மனிதர்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். ஆத்மார்த்தமான பூஜை செய்கிறவங்க, வந்தவங்களை இன்முகத்தோட வரவேற்கிறவங்க, சாமியை சுட்டி காமிக்கிறவங்க, உண்மை தெரிஞ்சவங்கலாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க. அவங்க தாங்க சிவாச்சாரியார். சரியா? அதுதான் கோயில். அப்படிப்பட்டவங்க தான் நல்ல ஆலயத்தை சுட்டி காமிக்க முடியும். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க அது ரொம்ப 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 நேர் எதிரா இருக்கும். உண்மைக்கு நேர் எதிரான உண்மைகள் தான் அங்க இருக்கும். சரியா? சிவபெருமான் சிவசிவா. திருவருள் கருணையினால ஏன் நான் இதெல்லாம் பேசுறேன்னா, உண்மையை வந்து பகிரங்கமா சொல்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். நீங்க உண்மையா இருந்தா மட்டும் தான் உண்மையை எதிர்கொள்ள முடியும். ஆமா. நம்ம வந்து சமரசத்துக்கு ஆளாயிட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தீர்ந்து போச்சு. கதையே தீர்ந்து போயிடும். சரி, பஞ்சபுராணம் பாடலாமா? அதுக்கு இது எவ்வளோ மேலு. நம்ம நிகழ்ச்சி எவ்வளோ மேலு. இங்க இந்த இந்த கோயில் உள்ள வந்து நீங்க இத நீங்க அந்த ஆத்மார்த்தமா பூஜை பண்ணும்போது உங்களுக்கு பெரிய திருப்தி கிடைச்சிரும். ஆமா. "போலிகளைக் கண்டு ஏமாறாதீர்கள்" அப்படின்னு போர்டா போட முடியும்? என்ன? ஆனா நம்ம நம்பி போறோம். அண்ணாமலையார் நம்பி உள்ள போறோம். ஆமா. இதுல என்ன கூத்து என்னன்னா, அ நம்மள ஏமாத்தி எந்த துட்டு வாங்குனாலும் சரி, எத பண்ணாலும் சரி நம்ம ஆண்டவனுக்கு போட்டோம். அது ஆண்டவனுக்கு தான் சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டோம்னா, நமக்கு ஒண்ணும் கிடையாது. திருவருள் கருணையினால. ஆமா. சரி. நல்வினை தீவினைலாம் சாமி பார்த்துக்குவாரு. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை நல்லார்க்குள்ளார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று. அப்போ அதுக்கும் சாமி தான் காரணம் நம்ம நினைச்சு என்ன பண்ணணும்? அவன் வினைப்பயன் நம்ம கிட்ட வந்துட வேண்டியதுதான். ரொம்ப சந்தோஷங்க. சிவபெருமான் பகிர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலி உடனாக கட்சி ஏகமன் செவிகளிரும் வண்ணம். தேவாரத்திலிருந்து ஒரு பாடல். கௌசல்யமா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை, ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை, ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை. ஆ ஆ ஆ சீலம்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பாரவர் சிந்தை உலானை, ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை, கால காலனை கம்மணிமானை. ஆ ஆ ஆ கால காலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. எம்பெருமான் நல்றும் ஏலவார் குழலி உடனாக்கி கட்சி ஏகம்பன் செவிகளிரும் வண்ணம். திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல். யார் பாட வரீங்க? சாமி வாங்க இருக்கிறாங்கல்ல. சாமி. வாங்க குமாரையா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரையில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலானந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. நன்றிங்க சார். அணிகள்தில்லை கழுத்துக்கு மேலதான். பாவிங்க பாவிங்க பாவிங்கன்னு சொல்றேன்னா அதுதான். எம்பெருமான் அல்தரும் ஏலவார் குழலி உடனாக கட்சி ஏகமன் செவிகளிரும் வண்ணம். திரு விசைப்பாலிருந்து ஒரு பாடல். வாங்க. யார் பாட வரீங்க? திரு விசைப்பா. இவ்வளவு தூரம் பாடம் எடுத்தோம்.
அடியன் பாட்டுமா? பாடுங்க. பார்த்து சிவசிவா. சரி, அது திருச்சி பட்டுக்குது, சுத்தி போடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் படுது இல்ல. சிவசிவா இல்லைங்க ஐயா, ட்ரெயின் இப்பதான் விட்டுட்டு ஓடியாந்து எடுத்தேன். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஒளிர் வளர் விளக்கே உழைப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்தோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகுந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. எம்பெருமான் அருள்தரும் ஏலவார் குழலி உடனாகி கட்சி ஏகம்பன் செவிலிரும் வண்ணம் திருப்பல்லாண்டு ஒரு பாடல். சிற்றம்பலம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்தபிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் மந்தனரு வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. எம்பெருமான் அருள்தரும் ஏலவார் குழலி உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய செவிகளிரும் வண்ணம் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ள வாங்கிட மன்றுள்ளாரணியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள்தரும் ஏலவார் குழலி உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய அம்பாள் குறித்து பாடல். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நலனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்கொழால் அபிராமி கடைக்கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையிற் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றி. எம்பெருமான் அருள்தரும் ஏலவார் குழலி உடனாகிய கட்சி ஏகம்பனுக்கும் அம்மைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய குமரக்கோட்டத்து பெருமாள் முருகப்பெருமான் குறித்த ஒரு பாடல். திருச்சிற்றம்பலம். விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிகுவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்று வினை மாதர் தந்தம் வசை கூற குறவானில் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மறிமான் உகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அது தீர அறிவால் அறிந்துன் இருத்தாள் இரஞ்சம் அடியார் கிடஞ்சல் கலைவோனே அழகான செம்பன் மயில் மேலமந்த அலைவாயுகந்த பெருமாளே நீலங்கொத் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கும் மணனாரும்
மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலப்பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகால நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே நலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே பெருமாளே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா சிவபெருமானே. திருச்சிற்றம்பலம். இப்போ வந்து நம்ம ஆர்த்தி பண்ண போறோம். அப்புறம் கடைசியில பாடிக்கலாமா வாழ்த்தம்மா? முதல்ல பாடிட்டு சாமிக்கு முன்னாடியே நம்ம அந்த வான்முகில் வாழாதுக்கு முன்னாடியே வைக்கணுங்க ஐயா. பாடுங்க. வாழ்க அந்தணர் வானவராணினம் வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் தூய தீர்க்கவே சூழ்க வையகமும் தூய தீர்க்கவே நல்லார்கள் சேர்ப்புகளே ஞான சம்பந்த நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் வானோர் உலகாலவும் வல்லரன்றே பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் வானோர் உலகாலவும் வல்லரன்றே. இப்போ வான்முகில் பாடி கல்லாப்பிழையங்க முடிச்சிருங்க. அவ்வளவுதான். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடிடலாம்ங்களா? வான்முகில் வாழாது அது பாடணும் கண்டிப்பா. இது கீழே அது பாடணும். சரிங்கம்மா. வாங்க குமாரையா பாடிடுங்க. சாமி கேட்டுக்கிறேங்க சாமி கேட்டுக்கிறேங்க. சரி சரி. வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அந்த மின்சார மேளத்தை போடுங்க, அப்புறம் தாளத்தை போடுங்க, எக்காலம்லாம் இது ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம தீபம் காமிக்க போறோம். முதல்ல ஊதுபத்தி காமிக்கிறேன். சலம்பூவோடு தூபம் மறந்தறியே தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலிகொண்டுழல்வார் உடல் ஒரு சூலை தவிர்த்தருளாய் அலந்தேனடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். இப்போ தீபம் காமிக்க போறோம். பஞ்சதீபம். இந்த பஞ்சதீபம்ன்றது என்னன்னா மெய் வாய் கண் மூக்கு செவி. சரியா? இந்த மெய்வாய் கண் மூக்கு செவியை தான் நம்ம என்ன பண்றோம், கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கு. இது நம்ம கீழே கொண்டு போய் சாகடிக்கும் செய்யும். இதையே நம்ம திசை திருப்பி விட்டோம்னா, மடமாத்தி மேல விட்டோம்னா, ஆமா அதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜோதி தரிசனம் செய்யறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். சரி, ஆக மொத்தம் இது வேணும். ஆமா, கர்மேந்திரியம் பஞ்சேந்திரியம் சொல்றாங்க இல்லையா? ஆமா, அந்த கர்மேந்திரியங்கள்லாம் கீழே கொண்டு போய் நம்ம நாசமா போயிடலாம். நாசம்னா கீழே அந்த வீணா போயிடும். ஆமா, நரகத்துக்கும் போகலாம். அப்படியே மேல வந்து நம்ம கழுத்துக்கு மேலேயே வந்து திருவடியை நம்ம அடைஞ்சிக்கலாம். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த மெய் வாய் கண் மூக்கு செவியால நம்ம என்ன பண்ண போறோம், சிவபெருமானுடைய நாமத்தையே சொல்லி சிவபெருமானுடைய திருவடியே எண்ணி சிந்திச்சு எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன்ற மாதிரி அவனையே எண்ணி எண்ணி நம்ம உள்ள போய் அடையணும். அதுதான் அந்த மெய் வாய் கண் மூக்கு செவி அந்த பஞ்சதீபம் எடுத்துங்க. இப்ப நம்ம காமிக்க போறோம். எப்படி காமிக்க போறோம், ஆத்மார்த்த பூஜை செய்யறவங்க உங்களுக்கு நீங்களே அந்த ஜோதி எரியறதா என்ன பண்ணுங்க, உங்க உடம்புக்குள்ள இறைவனுடைய திருவடியில புருவ மத்தியில எரியறதாவும் அங்க நீங்க காமிச்சுக்குங்க. உங்களுக்கு நீங்களே காமிச்சுக்க போறீங்க. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். ஆமா, அடுத்து வந்து பராத்த பூஜையில இப்ப அடியன் வந்து காமிக்க போறேன். திருச்சிற்றம்பலம்.
கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி பேராயிரம் பரவிவானோரேத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலகை கொண்ட போரானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே பெருமானல் தரும் இளவார் குடலியுடனாகிய கட்சி ஏகம்பன் திருவடிகளே சரணம் 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 பெருமானல் தரும் இளவார் குடலியுடனாய் கட்சி ஏகம்பனுடைய திருவருள் கருணையும் பரிபூர்ணமான ஆசிரியம் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் கிடைப்பதாக 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 திருச்சிற்றம்பலம். ஆர்த்தி இது பொது ஆர்த்தி, நீங்களே உங்களுக்கு பண்ண ஆர்த்தி தான் பெட்டரான ஆர்த்தி. எல்லாரும் அப்படியே தூக்கி பிடிக்கிறேன். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஆமா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளவுதாங்க. பாவிக்கிறதுல இருக்கிற இன்பம் இருக்கு பாருங்களேன். சிவ சிவா, அந்த ஸ்பாட்டுக்கே நீங்க போயிடுவீங்க. கோயிலுக்கு போவீங்க, வீடு பூட்டணுமா இல்லையா நீங்க வீட்டை நினைச்சீங்கன்னா கதை கந்தல் ஆயிடும். இவ்வளவு தூரம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்க இருந்து உங்க மனசுக்குள்ள இங்க இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான். அப்போ நம்ம உடம்பு இருக்கும் சில இடங்கள்ல, அப்ப நம்ம இங்க இருந்தாலும் அண்ணாமலையார் நம்ம என்ன பண்ண போறோம்? பாவிக்க போறோம். நினைத்தாலே முக்தி தர சிவபெருமான். ஆர்த்தி எல்லாம் பாத்துங்க. தொட்டு கும்பிட்டுங்க. ஆமா, தொட்டு கும்பிட்டீங்களா? ரைட். இப்போ வந்து விபூதி பிரசாதம். திருச்சிற்றம்பலம். என்னம்மா கையில் வைக்கிறமா? மந்திரமாவது பாடலாமான்னு கேட்கலாம். பாடுங்க, விபூதி எல்லாரும் கொடுத்துட்டு வரேன். சிவபெருமான் பாடுங்க. ஃபர்ஸ்டும் கடைசியும் மட்டும் பாடிடலாம். பாடுங்க. அதான் கொடுத்து விபூதி கொடுக்கறது எல்லாருக்கும். திருச்சிற்றம்பலம் மந்திரமாவது. ஐயா கேக்குது தானுங்களா? கேக்குது கேக்குது. நம்ம ஸ்டைல்ல பாடுங்களேன். மந்திரமாவது நீரு. ஓகேவா? பாடுங்க ஐயா, அப்படியே பாடுங்க ஐயா, நல்லா இருக்கு. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, ஆற்றல் அடல் விடையேறும் திரு ஆலவாயான் திருநீற்றை, போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன், தேற்றி தென்னன் உடல்லோற்ற தீப்பினியாயின தீர, சாற்றிய பாடல்கள் பார்த்தும் வல்லவர் நல்லவர் தாமே, சாற்றிய பாடல்கள் பார்த்தும் வல்லவர் நல்லவர் தாமே, வல்லவர் நல்லவர் தாமே. அப்படியே புரிஞ்சுங்க. ஆமா, இருக்கிற உண்மையான பொருள் உங்ககிட்ட இருக்கிற ஒரே சொத்து அதுதான். என்ன இப்ப எல்லாமே நம்ம கற்பனையில தான் பாவிச்சோம். கையில இருக்கிறது ஒரே ஒரு விபத்து தான். எடுத்து என்ன பண்ணீங்க? மனமாற பூசிக்கங்க. நோய் நொடி இல்லாம இருக்கணும் வேண்டிங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க.
ஆமா சிவபெருமானே சிவசிவ. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் என் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருநீர் வாங்கினீங்களா? குங்குமம் எல்லாம் வாங்கிக்கிங்க. சிவபெருமானே அர்ச்சனை பண்ண பூ வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிரசாதம் எடுத்து கொடுத்தணும்ல. விபூதி பூசிங்களா? அதான் பூசிங்க. பூசிக்கணுங்க ஐயா, எல்லாரும் பூசிக்கணும். படுத்த படுக்கையிலிருந்து எழுந்து போய் அங்க எடுத்து பூச ரொம்ப கஷ்டப்படாது. எல்லாத்தையும் இமேஜின் பண்ணலாம். இந்த திருநீர் எடுத்து பூசது கூட என்ன பண்ணக்கூடாது. நல்லது நல்லது. நம்ம லெமன் சாதமாம்மா? வியாக்கிரம் லெமன் சாதம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கோல்ட் ஆகணும். இன்னைக்குதான் லெமன் சாதம் போட்டோம். புதன்கிழமை பச்சை பயிர் ரெடி பண்ணிருக்கணும். புதன் வந்து பச்சை பயிர். நீங்க இருக்கட்டுங்க சொல்லுங்க ஐயா, எந்தெந்த லெமன் கோவிலுக்கு என்னென்ன சாதம் மேட்டர் நான் சொல்றேன். ஒரு சரிங்க ஐயா, இருக்கட்டுங்க ஐயா. ஆமா. ரைட் ரைட் ரைட். கொடுங்க எல்லாரும் கொடுங்க. தொன்னை கொடுங்க எல்லாரும் கொடுங்க. ஆமா முகம் சொல்லிக்காம எல்லாருக்கும் கொடுங்க. இது திருக்கோயில். திருக்கோயில் நம்ம உடம்பு தான். சரியா? அருள்மிகு திருக்கோயில். ஆமா, இது நம்ம உடம்பு தான் அருள்மிகு திருக்கோயில். ஆமா, அருள் மிகுந்து இருக்கிற இடம் இதுதான். ஆனா அருளை நம்ம விட்டுட்டோம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வேற எது தேட்டோம். தேடினதுனால நம்ம அருளை விட்டுட்டோம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. சிவபெருமானே சிவசிவா. நன்றிங்க. திருவள்ளுவர் கருணையினால அந்த தொன்னையிலாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருங்க. இப்ப நான் அந்த அர்ச்சனை பண்ண பூ எடுத்து வந்து எல்லாருக்கும் பொதுவா கொடுத்துடுறேன். சிவபெருமானே அப்படியே பாவிச்சுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பிறந்தகை இருந்தது தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மரம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இளம் தரும் நல்லனையெல்லாம் திருமன்பர் என்பவருக்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எம்பெருமானல் தரும் ஏலவார் குழலுடனாகிய கட்சி ஏகம்பனுடைய திருவருள் கருணையும் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக கிடைப்பதாக கிடைப்பதாக. திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி பராசக்தி. என்ன ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்குது. எல்லாம் வாங்கிட்டீங்களா? ரைட், சூப்பருங்க. எல்லாம் அப்படியே பையில வாங்கிக்கோங்க. அந்த அர்ச்சனை பண்ண வில்வம் கில்வெல்லாம் பழம் எல்லாம் நிறைய இருக்கும், எடுத்துக்கங்க. எல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு மூடி இருக்கும். கயிறுகள்லாம் தேவையில்லை. ஆமா சிவபெருமான் எல்லாம் நான் எப்படி ரிட்டர்ன் பண்றேங்க. ஏன்னா இங்க சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆமா, அடுத்து சிவபெருமானே. எல்லா பிழையும் கருதா பிழையும் கருதி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம். நன்றிமா. இன்னைக்கு என்னமா விரல் மாற அணிந்த பாட்டிங்க திருமணம் நடக்குதுக்கா? இல்ல இல்ல, அதுதான் எல்லா அடியார்களுக்கும் எல்லார் அடியார் பசங்க கல்யாணம் ஆகாது யார் இருந்தாலும் திருப்புகழ்ல வந்து வள்ளிமலை சுவாமிகள் சொன்ன பாட்டு இதுவும் அது கூட அந்த நீலங்கொள் மேகத்தின் 2 பாட்டு சேர்த்து. ஆமா, அதுதான் உங்க உள்ளத்தை உண்மையில எப்படிதான் பாராட்டுறதுன்னு தெரியல. ரொம்ப ஆத்மார்த்தமா நினைச்சு அடியனுக்காக என்ன பண்றீங்க? பாடுப்பா பாடுப்பா பாடுப்பா, ஞானசமுதரை விட்டுறாதப்பா, ஞானசமுதரை விட்டுறாதப்பா, பதிகம் எடுப்பா, கயிறு சாத்தி பாருப்பா, இதை படிப்பா, அதை பண்ணுப்பான்னு சொல்றதுக்கு இன்னைக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருப்பா நடராஜு, நான் சொல்றது செய்யி அப்படின்னா இது மாதிரி சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையே, அது நீங்க தான். அதனால உங்களுக்கு நிகர் நீங்க தான். உங்களை மாதிரி உங்களுக்கு நீங்க தான் என்னது. ஆமா, வேற எதுவுமே ஓமை கிடையாது. அந்த மாதிரி ஆள் தான் நீங்க. காலையில நீங்க ஆரம்பிச்சு வச்ச அந்த 1ஆம் திருமுறை இது வெற்றிகரமா சிவபெருமானுடைய பெரும் கருணையினால நல்லபடியா முடிஞ்சது. அதனால அந்த இது உங்களுக்கு தான், அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். ஆமா, சிகாரம். ஆமா, நீங்க அத உங்களுக்கு தெரியல உங்க அருமை. நீங்க ஆரம்பிச்சு வச்சீங்க, அவ்வளோ நேர்த்தியா போச்சு, அற்புதமா நடந்தது. ஆமா, சரிங்க. நிகழ்ச்சியில நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் எங்கள் டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 9:50க்கு திருத்தொண்ட தொகை பாடி, பிறகு பொன்னோசல் பாடி, பிறகு ஆத்மார்த்த பூஜை செய்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுக்கு அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மிகளாலை வணங்கி நிகழ்ச்சியை நிதி நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அதிகாலை 4:10 மணிக்கு நிட்டை கூடல் என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிதி நிறைவு. பிறகு 5:10க்கு 12 திருமுறை பாராயணம் இருக்கிறது. அதிலும் அடியார் பெருமக்கள் தெரிந்து கொள்ள மீண்டும் ஒரு முறை அடியார் பெருமக்களுக்கு உழவர் திருநாள் வாழ்த்துக்களும் மாட்டுப் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களும். நாளை
காணும் பொங்கல் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க, வணக்கம்.